வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, 2026 என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பப்போ வரப்போகுது, எக்ஸாம் எப்பப்போ நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய கேலண்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் டிடி, சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலெக்ஷன் போஸ்ட் இந்த எல்லா எக்ஸாமுமே வந்து 2026 நடக்க போகுது. ஓகே, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து மொத்தமாக வந்து நம்ம ஒரு 65,000 வேகன்சிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஸ்எஸ்சியில் மட்டுமே. அடுத்து எஸ்எஸ்சி, ரயில்வே, அடுத்ததாக மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் வந்து சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,25,000 வேகன்சிஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ 2025 எவ்வளோ வேகன்சிஸ் வந்திருக்கு, 2026 ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த எல்லா எக்ஸாமுக்கும் காமனான ஒரே சிலபஸ் தான், ஒரே ப்ரிப்பரேஷனில் நீங்கள் எஸ்எஸ்சி, ரயில்வே, மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ப்ரிப்பரேஷனாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான 200 டே ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். நீங்கள் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் வந்து இந்த எல்லா எக்ஸாமே வந்து கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ எல்லா டீட்டெயிலுமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸ்பெக்டட் வேகன்சிஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 2025 பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் மட்டுமே 93,000க்கும் மேலே வேகன்சிஸ் வந்திருக்கு. ஓகே, இதே இதை நம்ம வந்து 2026 கொடுத்துருக்கக்கூடிய கேலண்டர் படி பார்த்தோம் அப்படின்னா 65,000க்கும் மேலே வேகன்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம கேலண்டர் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வந்து அந்த வேகன்சி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய 3 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கானது, அதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. ஸோ 4வது தான் மெயினானது. ஓகே, சிஜிஎல் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் 2026 வரும். ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மே ஜூனில் தான் வந்து இதுக்கான எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஸோ மே எண்டில்னா ஜூன் ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் 4.5 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட அந்த 200 நாள் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து அந்த 200 நாளுமே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதை ஒரு 100-120 நாளில் கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகிற அளவுக்கு உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கே வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. அடுத்த எக்ஸாமில் அதுக்கு அடுத்து தான் இருக்க போகுது. அடுத்து ஜேஇ. ஓகே, இது வந்து இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்தவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட், டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட். ஓகே, ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச்சில் வந்து ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே மே ஜூனில் தான் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். ஓகே, அடுத்து செலெக்ஷன் போஸ்ட். ஸோ செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 14. ஓகே, 14வது ரெக்ரூட்மெண்ட் இது. ஓகே, ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே மார்ச்சில் வரும். ஏப்ரல் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மே ஜூனில் வந்து இதுக்கான எக்ஸாம் இருக்கும். இதுக்கும் சிஜிஎலுக்கும் சேம் சிலபஸ் தான், நீங்கள் தனியாக இதுக்கு வந்து படிக்க வேண்டாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்களுக்கும் வேகன்சிஸ் இருக்கும், 12th முடித்தவங்களுக்கும் இருக்கும், கிராஜுவேஷன் முடித்தவங்களுக்கும் இருக்கும். இதில் நிறைய போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் டிகிரி முடித்தவங்க தான் அப்ளை பண்ணணும்ட்டு கேட்டிருப்பாங்க. என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைனா ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், இல்லைனா நர்சிங் முடிச்சவங்க ஒரு பர்டிகுலர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க, அந்த மாதிரி எக்ஸாம். ஓகே, எல்லாரும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. பட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் போஸ்டிங் வாங்குறது ரொம்ப ஈஸி. மற்ற ரெக்ரூட்மெண்ட்டை விட இதில் வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்கும். பட் எந்தெந்த போஸ்ட் வரும் அப்படிங்கிறது நம்ம முன்னால் சொல்லவும் முடியாது. ஓகே, நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் இதை வந்து சொல்ல முடியும். அதனால் நீங்கள் சிஜிஎலுக்கு படிங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயுமே செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம். ஓகே, இதுக்கு வந்து 12th முடிச்சவங்க இல்லைனா டிப்ளமோ முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ சிஜிஎல், சிஹெச்எஸ்எலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் க்ரைட்டீரியாலாம் பெருசாக கிடையாது, பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் வரப்போகுது. மே மந்த் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூலை டு செப்டம்பருக்குள்ளே இதுக்கான எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபர். ஓகே, 12th படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் இதுக்கு வந்து ஷார்ட் டேர்ன் படிச்சிருக்கணும். ஷார்ட் டேர்ன் படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இது வரைக்கும் நீங்கள் ஷார்ட் டேர்ன் படிக்கலன்னா கூட இப்போ கூட நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் இதுக்கான எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஷார்ட் டேர்ன் டெஸ்ட் இருக்கும். ஓகே, அதனால் நீங்கள் இப்போ ஷார்ட் டேர்ன் படிக்க ஆரம்பித்தா கூட உங்களுக்கு இதில் நல்ல சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஏப்ரலில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். மே மந்த் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆகஸ்ட், செப்டம்பரில் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். ஓகே, அடுத்து ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நமக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, விட்டுறலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் எக்ஸாம். ஓகே, ஸோ இதுக்கு 10th படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு ஜூனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூலை வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே செப்டம்பர், நவம்பரில் தான் எக்ஸாம் இருக்கும். ஓகே, அடுத்ததாக வந்து 2 எக்ஸாம், ரெண்டுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது, சென்ட்ரல் போலீஸில் இருக்கிறது, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து சப் இன்ஸ்பெக்டர், டேரெக்டாக இந்த சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி இந்த மாதிரி ஃபோர்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சப் இன்ஸ்பெக்டர் ரேங்குக்கான ரெக்ரூட்மெண்ட். ஓகே,
ஸோ இதில் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் வரும், ஜூன் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், அக்டோபர் நவம்பரில் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். ஓகே, இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் ஹைட்டு, செஸ்ட்டு, ரன்னிங், மெடிக்கல் அந்த மாதிரி நிறையா க்ரைட்டீரியா இந்த 2 போஸ்ட்டுக்கும் இருக்குது. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல், மெடிக்கல் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஃபிசிக்கலி மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது கான்ஸ்டபிள் ஜிடி. ஓகே, கான்ஸ்டபிள் ஜிடி 2027, 2026 நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி இப்போ தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது 27 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பரில் வரப்போகுது, அக்டோபர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 2027 ஜனவரி டு மார்ச்சில் தான் இதுக்கான எக்ஸாமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கான்ஸ்டபிள் ஜிடிக்கு 10th படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் இதில் ஃபிசிக்கல் மெடிக்கல் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன். ஓகே, சிஐஎஸ்எஃப்ல சப் இன்ஸ்பெக்டர் 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அடுத்து வந்து செலெக்ஷன் போஸ்ட்டில் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டும் நான் அதில் 3 போஸ்ட்டில் வந்து செலெக்ஷன் ஆகியிருக்கேன். ஓகே, ஸோ எனக்குமே வந்து இதில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பர்டிகுலராக எஸ்எஸ்சி எக்ஸாமில் நம்ம வந்து 1500 பேர்கிட்ட வந்து செலெக்ஷன் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 4 வருஷத்தில். ஓகே, ஸோ அதிகமான ரிசல்ட் ஆன்லைனில் டீச் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன படிக்கணும் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, அதனால் உங்களுக்கு அப்டேட்டுக்காகவும் சரி படிக்கிறதுக்காகவும் சரி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் எவ்வளோ வேகன்சிஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த 200 டே ஸ்ட்ராட்டஜி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ரயில்வே, மற்ற டிஃபென்ஸ் எக்ஸாம் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் சேர்த்து ஒரே ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். 20க்கும் அதிகமான எக்ஸாமுக்கு இந்த 200 நாள் ஸ்ட்ராட்டஜி ஒரே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுவும் நான் 200 நாள் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதில் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் அந்த மாதிரி தான் டார்கெட் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு படிக்கிற மாதிரி தான் இதில் வந்து டார்கெட் கொடுத்துருப்பேன். அதனால தான் 200 நாள். நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா இதை 100 நாளில் கூட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த ஒரு 150 நாளுக்குள்ளே வந்து செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் ரயில்வேக்கான அந்த கேலண்டருமே ரிலீஸ் ஆச்சு, ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கேலண்டரும் ரிலீஸ் ஆச்சு. இப்போ எஸ்எஸ்சிக்கான கேலண்டரும் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ 2க்காக தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. 2மே ரிலீஸ் ஆயிருச்சு. இனிமேல் படிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கான கண்டென்ட் நம்மக்கிட்ட ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. டைம் டேபிள், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஸோ இப்போ எஸ்எஸ்சியில் இப்போ நம்ம பார்த்த எல்லா எக்ஸாமுமே வந்து வரப்போகுது. ரயில்வேல என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி டெக்னீஷியன், ஆர்பிஎஃப் வந்து எஸ்எஸ்சியில் தான் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சியோட கேலண்டரில் கொடுக்கல. ஸோ அப்போ ஆர்பிஎஃப் 2026 வருமா அப்படிங்கிறது டவுட் தான். ஓகே, வரதுக்கான சான்சஸ் கம்மி தான். அது போக சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், இந்த சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஏஎஸ்ஐக்கு, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு, டிரைவருக்கு, ட்ரேட்ஸ்மேனுக்கு இதுக்குமே வந்து நிறைய வேகன்சிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பர்டிகுலராக ட்ரேட்ஸ்மேனுக்கு இந்த வருஷம் நிறைய வேகன்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வருஷம் அதிகமாக வரல, இந்த வருஷம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ 2025 இந்த எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1,58,000 வேகன்சிஸ்க்கு மேலே வந்திருக்கு. இது வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகே, இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் பாதி முடிஞ்சிருச்சு, பாதி நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ நான் வந்து 2026 கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கு மேலே வேகன்சிஸ் வரும் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சேர்த்து. எஸ்எஸ்சியில் 65,000க்கு மேலே, ரயில்வேல 47,000க்கு மேலே, டிஃபென்ஸில் ஒரு 10,000க்கு மேலே. அது வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக அதிகமாக வரும். மற்ற ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இதே சிலபஸில் இருக்கும். இதில் வந்து 5,000க்கு மேலே வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் கம்மியாக கொடுத்ததே வந்து 1,25,000க்கு மேலே இருக்குது. கண்டிப்பாக 1.5 லட்சத்துக்கு மேலே இதில் வந்து வேகன்சிஸ் வரும். ஓகே, ஸோ எஸ்எஸ்சியில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 2025 எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க, 2026 நம்ம ஒன்றுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகே, கான்ஸ்டபிள் ஜிடிக்கு வந்து இப்போ பிஎஸ்எஃப்ல மட்டும்தான் அந்த அக்னிவீருக்கான கோட்டா கொடுத்துருக்காங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் சொல்லலை. அதனால் இது கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ வரலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கோட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா. அதனால் இந்த ஜிடிக்கு இப்போ 2026 ஜிடிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க சின்சியராக படிங்க. லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு படிங்க. அடுத்த வருஷம் இவ்வளோ வருமா இல்லைனா கம்மியாக வருமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஓகே, பட் எஸ்எஸ்சியில் 60,000க்கு மேலே, 65,000க்கு மேலே வேகன்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரயில்வேல வந்து 2025 47,000 வேகன்சிஸ் வந்திருக்கு. 2026 வந்து கிட்டத்தட்ட 47,000 வரும். ஓகே, ஆர்பிஎஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். வந்தாலும் வரலாட்டையுமே மற்ற போஸ்ட்டுக்கு அதிகமாக வரும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 10,000க்கு மேலே நான் சொல்லியிருக்கேன். பட் இதை விட அதிகமாக கண்டிப்பாக வரும். ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட் நிறையா வரப்போகுது. சிஏஎஸ்எஃப்ல மட்டுமே 10,000க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் கண்டிப்பாக பல்கான வேகன்சிஸ் வரும். ஈவன் ட்ரேட்ஸ்மேனுக்கு மட்டுமே வந்து 25,000 வேகன்சிஸ்க்கு மேலே வரலாம் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சேர்த்து. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற எல்லா எக்ஸாமும் நீங்கள் இப்போ நான் சொன்னது போக இந்த ஐபி, எய்ம்ஸ் இந்த மாதிரி வேறு ரெக்ரூட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இதே சிலபஸில். அதில் ஒரு 5,000 வேகன்சிஸ் கிட்ட வரலாம். ஓகே, 2025 12,000 வேகன்சிஸ்க்கு மேலே வந்திருக்கு. இந்த சிஎஸ்ஐஆர்லாம் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. பட் அதுக்கான வீடியோ கொடுக்கல. ஓகே, கம்மியான வேகன்சிஸ் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் சின்னதாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். ஓகே, இப்போ இந்த எல்லா எக்ஸாமுக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தான். ரயில்வேல இங்கிலீஷ் இருக்காது, எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் இருக்கும். ஓகே, மற்றபடி எல்லாமே சேம் தான். நீங்கள் ரயில்வே எஸ்எஸ்சி ரெண்டையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே மேத்ஸ் இருக்கும், ரெண்டுலேயுமே ரீசனிங் இருக்கும், ரெண்டுலேயுமே ஜிகே இருக்கும். எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ரயில்வேல இது மட்டும் இருக்காது, அவ்வளோதான். ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளில் அந்த 200 நாளுக்கான அந்த டைம் டேபிளில் இந்த 4 சப்ஜெக்டையுமே தரவாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ரயில்வேல இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஷின்ஸ் கொஞ்சம் டீப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம இந்த டைம் டேபிளில் சயின்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்போம். ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் எல்லாமே வர்ற மாதிரி ரொம்ப டீப்பாக டீச் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி ரயில்வே 2 எக்ஸாமுக்கும் ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நான் சொன்ன எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரே ப்ரிப்பரேஷனில் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். அதுக்கான டைம் டேபிள் தான் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் 100% கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து 1499. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு இருக்கும். அதில் 1499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பை நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணணும். ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி எதில் வேணாலும் பே பண்ணலாம். ஸோ பே பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக எந்த ஃபோல்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499, 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஏன்னா நிறைய எக்ஸாமுக்கு கொடுத்துருக்கோம்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் இந்த ஒரே கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மொத்தமாக 3000க்கு அதிகமான ரெக்கார்டட் வீடியோஸ் பிடிஎஃப் இருக்கும். அவ்வளோ வீடியோ பார்க்கணும்ட்டு அவசியம் இல்லை. நம்ம வேறு எக்ஸாமுக்கு கொடுத்தனால இவ்வளோ வீடியோஸ் இருக்கும். ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா 1000க்குள்ளே தான் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லா கிளாஸுமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். 1000க்கு மேலே டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இதில் வந்து 1500க்கு மேலே செலெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நான் சொன்ன எல்லா எக்ஸாம்லையுமே வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலில் போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அந்த ரிசல்ட்டுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எல்லா கிளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே உள்ள கண்டென்ட் இருக்கும், உள்ள வந்து பிடிஎஃப் இருக்கும். ஓகே, அதை தமிழில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ 200 டே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு டாபிக் வைஸ் வீடியோஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டார்கெட் 2026 200 டே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதான் இருக்கும். ஸோ இதை வந்து பாருங்கள். இதுவுமே அந்த யூடியூப் வீடியோவோட லிங்க் தான். ஓகே, அதுக்கப்புறம் அந்த டைம் டேபிளுக்கான பிடிஎஃப்பும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டைம் டேபிள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.